Hello friends, welcome to Sunshine World Play School YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 10th standard மேக்ஸ் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரினா என்ன தெரியுமா? ட்ரிகோன் அப்படின்னா 3 sides கொண்ட ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்னு அர்த்தம். ஸோ 3 sides கொண்ட ஷேப் எது? ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகேவா? இதில் மெயினாக இருக்கிற ஒரு விஷயம் எதுனா தீட்டா. தீட்டாங்கிறது ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சைட்ஸ்க்கு நடுவில் வர்ற ஆங்கிளை தான் தீட்டான்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? இதில் நம்ம மேக்ஸிமம் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் மெயினாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னன்னு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு ஆங்கிள் 90 டிகிரிஸ் கொண்டதோ அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரைட் ஆங்கிளை வந்து ஏபிசின்னு நம்ம நேமிங் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிளுக்கு நேராக மேலே ஒன்று போகுது பார்த்தீங்களா? இதை வந்து ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரைட் ஆங்கிளுக்கு பக்கத்தில் போகிறத அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ரைட் ஆங்கிளுக்கு எதிர்மறையாக அந்த பக்கம் வருது பார்த்தீங்களா? இந்த சைடு தான் ஹைபோட்டனஸ்ன்னு சொல்கிறோம். ரைட் ஆங்கிளுக்கு மேலே உள்ளது ஆப்போசிட், ரைட் ஆங்கிளுக்கு பக்கத்தில் உள்ளது அட்ஜசன்ட் சைடு, ரைட் ஆங்கிளுக்கு அந்த பக்கமாக வர்றது ஹைபோட்டனஸ். ஓகேவா? இந்த ஆங்கிள் தான் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த 3 ஆங்கிள்ஸுமே தீட்டா. ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தீட்டாங்கிறது ஆங்கிள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சைன் தீட்டா. சைன் தீட்டானா என்ன, அதை எப்படி டிரைவ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இந்த சைன் தீட்டாங்கிறது எப்போவுமே சைன் தீட்டா மட்டும் இல்லை, மற்ற எல்லா தீட்டாஸுமே ட்ரையாங்கிளுடைய சைட்ஸை வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். சைன் தீட்டா வந்து எப்படி சொல்கிறோம் தெரியுமா? ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ். ஸோ இதில் ஆப்போசிட் எதுமா? ஏபி. ஏபி பை ஹைபோட்டனஸ் ஏசி. ஓகேங்களா? அடுத்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டா வந்து adjacent side divided by hypotenuse. adjacent side எது? BC. இதில் hypotenuse AC. ஓகேவா? ஸோ sin theta வந்து opposite by hypotenuse. cos theta adjacent by hypotenuse. tan theta வந்து எப்படி சொல்கிறோன்னா, tan theta is always equal to sin theta divided by cos theta. sin by cos தான் நம்ம tan theta ன்னு சொல்கிறோம். ஸோ sin theta நம்ம எப்படி டிரைவ் பண்ணோம்? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். cos theta adjacent by hypotenuse. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆக போகுது, அப்படியாவது தலைகீழாக மாறப்போகுது. ஸோ ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் into adjacent by hypotenuse என்னவா இருக்கும் இங்க? hypotenuse by adjacent. so hypotenuse cancel ஆகி so tan theta என்னவா வருது? opposite side by adjacent side. அப்படின்னா opposite என்னமா சொன்னோம் நம்ம? AB. adjacent வந்து BC. so திரும்ப மறுபடியும் சொல்றேன். sin theta வந்து opposite side divided by hypotenuse. for example உங்ககிட்ட ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து, ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்து வேல்யூஸ் கொடுத்து sin theta கண்டுபிடிங்கன்னா என்ன செய்யணும்? ஆப்போசிட் சைடு லென்த்தையும் டிவைட் பை ஹைபோட்டனஸ் போட்டு பார்த்தீங்கன்னா sin theta வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே cos theta கொடுத்தாங்கன்னா adjacent side divided by hypotenuse. tan theta கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ஆப்போசிட் டிவைட் பை adjacent side. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு sin theta, cos theta, tan theta இந்த 3 தீட்டாஸுடைய வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோமா? இப்போ ட்ரிக்னாமெட்ரி டேபிளை எப்படி ஈஸியாக போடலாம்னு சொல்லித்தரேன். ஒரு 5 வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அதை பேஸ் பண்ணி டேபிளுடைய மொத்த வேல்யூ நீ ஈஸியாக டிரைவ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் வந்து இதை வந்து ட்ரிக்னாமெட்ரி தீட்டான்னு போடுறோம். அடுத்து ஆங்கிள்ஸ் 0 degree, 30 degrees,
45 degrees, 60 degrees and 90 degrees. ஓகேவா? முதல் தீட்டா எது? sin theta. ஓகேவா? 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1. So, இந்த values மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. sin theta 0, 30 degrees, 45, 60, 90. So, values பாருங்க. 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1. ஓகேங்களா? So, இந்த value மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Next இப்போ cos theta. இந்த values பார்த்தோம்ல, இது அப்படியே back to front, reverse எழுதுங்க. ஓகேவா? 1, root 3 by 2, 1 by root 2, 1 by 2 and 0. ஓகேவா? இப்போ நம்ம tan theta பார்க்கலாம். tan theta என்னமா சொன்னோம் நம்ம? sin theta divide by cos theta தானே. ஸோ அப்போ ஒவ்வொரு வேல்யூம் divide by cos theta போடுங்க. 0 by 1. 0 divide by any number 0. அடுத்து 1 by 2 divide by root 3 by 2. சைடில் பாருங்க 1 by 2 divided by root 3 by 2. So 1 by 2 into 2 by root 3. 2 cancel, answer 1 by root 3. அடுத்து 1 by root 2, 1 by root 2. 1. Root 3 by 2. Root 3 divided by 2 by 1 by 2. அப்போ root 3 by 2 into 2 by 1. 2 cancel. Answer is root 3. 1 by 0. எந்த நம்பரை 0 டிவைட் பண்ணா வர ஆன்சர் undefined. ஸோ அதை டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் undefined. இப்போ அடுத்து cosec theta. Cosec theta is always equal to 1 by sin theta. So 1 by sin theta தான் cosec theta னு சொல்றோம். So இப்போ அந்த values பார்ப்போம். 1 by 0 undefined. அடுத்து 1 by 1 by 2 that equal to 1 by 1 into 2 by 1. So answer is 2. அடுத்து 1 by 1 by root 2. 1 into root 2 by 1. Answer is root 2. அடுத்து 1 by root 3 by 2. 1 into 2 by root 3. So answer 2 by root 3. 1 by 1. 1. ஓகேவா? So அடுத்து sec theta. Sec theta is always 1 by cos theta. So cos theta values 1 by போட்டாலே போதும். Sec theta values கிடைச்சிரும். 1 by 1. 1. 1 by root 3 by 2. அப்படியே reciprocal பண்ணுங்க. 2 by root 3. 1 by 1 by root 2. Root 2. Again 1 by 1 by 2. 2. 1 by 0. Undefined. Finally பார்க்க போறது cot theta. Cot theta வந்து 1 by tan theta. 1 by 0. Undefined. One by root 3. Root 3. 1 by 1. 1. 1 by root 3. 1 by root 3 தான். 1 by undefined. 0. ஓகேங்களா? ஸோ இப்போ sin theta, cos theta, tan theta, cosec theta, sec theta and cot theta
ஸோ எப்படி நம்ம இந்த டேபிள் ஈஸியாக டெரைவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த டேபிளை ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம் போகும்போது திடீர்னு உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் ஞாபகம் வரும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு வேல்யூஸ் ஞாபகம் இருந்தால் போதும். கடகடன் ரஃபில் நீங்கள் இந்த வேல்யூஸை போட்டு டேபிள் டெரைவ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா போதும். ட்ரிக்னாமெட்ரிலேருந்து வர்ற எந்த கொஷனாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த சிம்பிள் லாஜிக்கை கற்றுக்கோங்க. எக்ஸாம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. இனி அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் உங்களுக்கு மினிமம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, 10th மேக்ஸ் ஃபுல் இருக்க எல்லா சாப்டர்ஸுமே அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ராப்ளம்ஸை அப்கமிங் வீடியோஸில் ரெகுலராக பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்ம டேபிளோட நான் போடுறேன். ஸோ இனி அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸை டெரைவ் பண்ணி காட்டுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You will definitely get success. Thank you so much.